Daily. Taste the Daily. போங்க அந்த பக்கம் போங்க. ஐயா, என்னமாமா போலீஸ்ல வந்திருக்காங்க? நான் தான் மாப்பிள்ள வர சொன்னேன். நீங்க வர சொன்னீங்களா? எதுக்கு? எதுக்கா? என் பொண்ணை இத்தனை வருஷமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்கு. என் பொண்ணு வாயாலேயே நான் கட்டுனா இந்த அயோக்கியனதா கட்டுவேன்னு சொல்லி நாடகம் ஆடுனீங்களே, அதுக்கு. என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டி என் பொண்ணு மூலமாவே இந்த சொத்தை எல்லாம் ஏமாத்தி வாங்கணும்னு நினைச்சீங்களே, அதுக்கு. உண்மையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க சந்தோஷமானா இல்ல. சித்தியும் மாமாவும் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் போட்டிருக்கிறதெல்லாம் வேஷம். என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துறாங்க. மாமாவை கட்டுக்க எனக்கு விருப்பம் இல்லப்பா. உங்களை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி ஏன் வாயாலே உங்ககிட்ட கேட்க வச்சாங்க. இப்ப கூட உங்களை கொன்னுடுவேன்னு சொல்லிதான் இந்த பத்திரத்தை ஏன் மூலமா கொடுத்து கையெழுத்து வாங்க சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட நேரடியா கேட்டா கண்டிப்பா அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. என்னை எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துங்கப்பா. மாப்பிள, இங்க வாங்க. வாங்க மாப்பிள. உங்க அத்தைய பாத்தீங்களா? இன்னைக்கு சரியான நேரத்துக்கு தான் உங்களை இங்க வர வச்சிருக்கா. மாப்பிள, என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தணும் மாப்பிள. இத்தனை வருஷமா என் ரெண்டாவது பொண்டாட்டியும் அவ தம்பியும் அவளை கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா என் பார்வையில அவளை நல்லா வச்சுக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க மாப்பிள. பார்வதி என்கிட்ட உண்மையை சொன்னா அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டி மிரட்டியே அவளை சொல்ல விடாம பண்ணிருக்காங்க மாப்பிள. இந்த உண்மை இப்பதான் எனக்கே தெரியும். பார்வதி இந்த பத்திரத்துக்குள்ள ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா மாப்பிள. இப்ப நான் எது கேட்டாலும் அது நமக்கு தான் பிரச்சனையா வரும். அதனால நீங்க இங்கிருந்து கோவப்பட்டு போற மாதிரி போலீஸை கூட்டிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நானும் எதுவுமே தெரியாத மாதிரி சமாளிச்சுக்கிறேன். என் பொண்ணோட உயிரையும் வாழ்க்கையும் காப்பாத்துங்க மாப்பிள. எனக்காக இல்லைனாலும் உங்க அத்தைக்காகவாவது அவளை காப்பாத்துங்க. ஏங்கா, கையெழுத்து போடாம அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. வா போய் பாப்போம். போ. வாங்க மாப்பிள. கையெடுங்க முதல்ல. இப்படிலாம் உங்க பொண்டாட்டி போட்டோ காமிச்சு சென்டிமெண்டா பேசினா நாங்க இறங்கி வந்துருவோம் மட்டும் நினைக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அப்பா புடவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். அதையும் பண்ணிட்டேன். பாசமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. போங்க மாப்பிள. மாப்பிள, ஏண்டி உனக்கும் உன் குடும்பத்துக்கு என்னடி குறை வச்ச? கேவலம் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இப்படியா நடந்துக்குவீங்க?
எல்லாம் பார்த்தாலே அருவருப்பாச்சு. இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இவங்களுக்கு கோர்ட்ல வச்சு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வெளியே போங்க. எல்லாரும் வெளியே போறீங்களா இல்லையா? போங்க. இன்ஸ்பெக்டர், ஏன் உங்களை வெளியே போக சொல்றீங்க? முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சாரி சார், இவங்களை என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? மாமா, ஏன்னா அவங்க போலீஸே இல்ல. இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு நடிப்பு ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி. காலேஜ்ல நடக்கிற எல்லா டிராமாலையும் போய் நடிப்பானுங்க. அதான் இப்ப நான் சொல்லி போலீஸ் மாதிரி வேஷம் போட சொன்னேன். என்ன பர்ஃபெக்ட்டா இருக்கா? எது சொதப்பலையே. இது ஊ மாப்பிள்ள சொல்லி வந்த போலீஸ் இல்ல மாமா. இந்த மாப்பிள்ள சொல்லி வந்த போலீஸ் டம்மி போலீஸ். உன் பொண்ணு இன்னைக்கு மேக்கப் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா பாரு, அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் ஒரு முன்னேற்பாடு பண்ணி வச்சேன். நான் நினைச்ச மாதிரி போலீஸ் வந்ததும் நீயா உளறிட்ட. ஏய், என்ன பத்தி தெரியாம விளையாடிட்டு இருக்க. நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஏய், இப்ப நீ மட்டும் கையெழுத்து போடலனா இவ்வளவு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுல்ல. அப்பா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கையெழுத்து போடாதீங்க. ஏய். அப்பா போடாதீங்க, சொன்னா கேளுங்க. அப்பா சொல்லு அகிலா. ஏய், போடுறியா இல்ல உன் கண்ணு முன்னாடி இவ்வளவு கோல்டு போடுமா? வேணாம் வேணாம் வேணாம், ப்ளீஸ் சொல்றத கேளு. என்னங்க, சீக்கிரம் கையெழுத்து போடுங்க. என் தம்பி ரொம்பவே மோசமானவன். அவன் சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவான். நீ மட்டும் இப்ப கையெழுத்து போடல, இவ்வளவு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு சொத்து தானே வேணும். இதோ இப்ப போடுறேன், இப்ப போடுறேன். அப்பா ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. வேண்டாம்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் போடாதீங்க. ஏய், அப்பா ஐயோ. ஏய், வாயை மூடு. இந்தா, நீ ஆசைப்பட்டத புடி. எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு என் பொண்ணை விட்டுரு ப்ளீஸ். என் பொண்ணை விட்டுரு, சொன்னா கேளு. டேய், இவ இன்னும் இதுல கையெழுத்து போடவே இல்லடா. இவ கையெழுத்து இருந்தாதான் இந்த பத்திரமே செல்லும். ஏய், நேத்து கேட்டதுக்கு கையெழுத்து போடன்னு சொன்ன, போய் சொன்னியா? நீங்க என்ன கொன்னாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். உன்னை கொன்னா நீ போட மாட்டேன்னு தெரியும். உன் அப்பனை கொன்னா பார்வதி, ஏய், டேய், சாவுடா. டேய், ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போட்டு கொடுத்தா உன் அப்பா உயிரோட இருப்பான். கையெழுத்து போடுறி. கையெழுத்து போடுறேன். ஏய், கையெழுத்து சீக்கிரம் போடுறே. சீக்கிரம் போடு. போடுறி. போடுங்க. விட்டுறீங்க அப்பா, விட்டு உனக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சித்தி சித்தி, நான் தான் கையெழுத்து போட்டுட்டேன். என் அப்பா விட சொல்லு. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. ஐயோ. டேய், இவளையும் முடிச்சு வை. எடுறா கையா. எடுறாங்கறல. மாமா, அப்பாவை கொன்னுட்டாங்க மாமா. மாமா, 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 நான் போலீஸ கூட்டி வரதுக்குள்ள இந்த படுபாவிங்க உங்களை கொன்னுட்டாங்க மாமா. இவங்களா? டேய், இருப்பா. அம்மா, அரெஸ்ட் பண்ணுமா. ஐயோ, டேய், அப்பா. எவனாவது எஸ்கேப் ஆக பாத்தீங்க, சுட்டு தள்ளிடுவேன். முதல்ல யூனிஃபார்ம் காட்டுங்க. ஏய், இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும்டா. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னையும் அவளையும் சும்மா விட மாட்டேன்டா. டேய்,
என் மாமனை கொண்டா மாதிரி என்ன ஈஸியா நினைச்சு என்கிட்ட வந்துடாத. அப்புறம் உன் முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். சார், இவனை கூட்டு போங்க சார். இவனை கூட்டிட்டு வாங்க. வாங்க. நான் வரல. செல்வி, அவங்களை ஜீப்ல ஏத்துங்க. என்ன பாருங்க பாப்பா, எந்திரிங்கப்பா ப்ளீஸ். நீ சொன்னாலும் சொல்லலாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சாகதா போற. உன் குடும்ப வாழ்க்கை நாசமாதான் போகுது. சொல்லுடா. டேய், நீ போன் பண்ணும்போது அம்மா கூட இருந்தா அதான் எடுக்க முடியல. என்னாச்சு? பரிசுத்துக்கு போனியே, இன்னும் வரலையே நீ? என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லையா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? புரியலடா. இந்த வீட்டுல நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுப்பா. ஏ தருமா, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்டா. என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? கருணாகரன் மாமாவை கொலை பண்ணிட்டாங்கப்பா. ஏய், என்னடா என்னடா சொல்ற நீ? ஆமாப்பா. சரியா நிச்சயதார்த்தம் நடக்கும்போது டேய், எனக்கு உடம்பெல்லாம் நடங்குதுடா. ஏய், சொத்துக்காக இப்படி இல்லாம இருப்பாங்க? இருக்காங்கப்பா. சொத்து சுகம்தான் முக்கியம் நினைக்கிற எத்தனையோ பேரு
இன்னும் இருக்கதானப்பா செய்யறாங்க. தர்மா, என் மருமக என்னடா பண்றா? இருக்காப்பா, அழுதுகிட்டே இருக்கா. தர்மா, நீ அங்கேயே இரு. நான் காலையில அங்க வரேன். நல்லதுக்கு போகலனாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட இல்லாம இருக்க கூடாதுடா. அப்பா, அம்மா நடந்ததை எடுத்து சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். அவ மனசு மாறினா கூட்டிட்டு வரேன், இல்லனா நான் மட்டும் கிளம்பி வரேன். சரிப்பா. அப்பா, நீங்க பார்த்து கிளம்பி வாங்க. அம்மா கேட்டா இன்னும் உளுந்து ரோடு வரல, நாளைக்கு தான் வரும்னு சொல்லி சமாளிச்சிருப்பா. டேய் தர்மா, தர்மா, அவளை கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கடா. சரிப்பா. ஏண்டி 24 மணி நேரமா அந்த செல்லையே பாத்துட்டு இருக்கியே, கூட மாட எனக்கு ஒத்தாசை பண்ணலாம்ல? வீட்டுக்கு எது வந்தாலும் உன் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் பங்கு போட்டு குடுக்கறல்ல, அப்ப வீட்டு வேலையையும் அவனுங்க கிட்டே வாங்க. ஏண்டி வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பல்ல தட்டி கையில கொடுக்க போறேன் பாரு. ஆமா ஆமா. என்ன சந்திராக்கா, நைட் ஆனாலும் மீனாட்சிக்கு அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்கு போல. ஆமா, இவளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஆளும். நீ வேற வயிற்றுல கலப்பாத. மீனாட்சி அக்கா, இவளை கொஞ்சம் பாத்துக்கிறியா? எங்க சித்தி உடம்பு சரியில்லாம இருக்காங்க. குழந்தைய அங்க தூக்கிட்டு போனா நல்லா இருக்காது. இப்பதான் இருமலை நிறுத்திருக்கா. அங்க போனா கூட்டத்துல புள்ளைய குடுக்கணும். அப்புறம் திரும்பவும் புள்ளைக்கு ஏதாவது வந்துரும். நான் போய் பார்த்த உடனே ஓடி வந்துடுறேன். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. உனக்கு வேற எதுவும் முக்கியமான வேலை இல்லையே? நான் ஏதாவது தொந்தரவு பண்றேனா? ஏய் கோமதி, அவளுக்கு முதல்ல வேலையே இல்ல, அப்புறம் என்ன முக்கியமான வேலை இருக்கு போது? ஆமா ஆமா, எங்க அம்மா காஞ்சிபுரத்துக்கு கலெக்டர் வேலை பாத்துட்டு இருக்காங்க. பேச்ச குறைச்சிட்டு அப்பாவுக்கு சோத்த போடுமா. சரி மீனாட்சி, பாத்துக்க, நான் வந்துடுறேன். சரிக்கா. இங்க பாத்தியா பாரு. சொல்லும் என்னாச்சு? இங்க பாரு, இங்க பாரு. சாப்பாடு எடுத்து வைக்கவா? இது பாரு, போன் பாரு, போன் ஏங்க என்னங்க, உங்களை தான் கேக்குறேன். சாப்பாடு எடுத்து வைக்கிற, சாப்பிடுறீங்களா? இல்ல சந்திரா, எனக்கு வேண்டாம். கொஞ்ச நேரம் போட்டோம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, ஏன் முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? சொல்லுங்க. என்ன சாரதா குட்டி, தூங்கிட்டியாடா? அச்சோ, மீனாட்சி, சரி. இப்ப என்ன பேர் சொன்ன? என்ன சொன்ன? எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்ப நீ குழந்தைக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? என்ன பேர் வச்சிருக்காங்களோ அந்த பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன். அதான் கேக்குறேன், என்ன பேரு? சாரதா. முதல்ல அந்த குழந்தை தூக்கிட்டு வெளியில போடி. ஏம்மா, இப்ப என்ன ஆச்சு? சொல்றேன்ல, முதல்ல அந்த குழந்தை தூக்கிட்டு வெளியில போ. அந்த பேர் கேட்டாலே எனக்கு உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. நம்ம வாழ்க்கையை கெடுத்த அந்த சாரதாங்கிற பேரு என் காதுல கேட்கவே கூடாது. தூக்கிட்டு வெளியில போ. போ வெளியில. சரியான லூசு மம்மி. சாரதாங்கிற பேரே இவளுக்கு பிடிக்கல. சாரதா புருஷன் இறந்துட்டான். சாரதா பொண்ணு அனாதையா இருக்காளே, இதை எப்படி சொல்றது? சந்திரா, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு கோபப்படுற? ஏன், உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நான் அதுக்கு கேட்கல. என்ன தங்கச்சி பாசம் கெட்டி பாக்குதோ? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நாளைக்கே அந்த கருணாகரனுக்கு ஏதாவது ஆயி சாரதாவோட பொண்ணு தனியா நின்னா உனக்கு கோபம் இருக்குமா இல்லையா? அதென்ன ஏதாவது ஆனா ஆகும். கண்டிப்பா அந்த கருணாகரனுக்கு ஏதாவது ஆகும். அப்படி ஆனதோ அவ பெத்து வச்ச கழுதையோ ரோட்ல அனாதையா தான் நிக்கணும். நமக்கு செஞ்ச துரோகத்துக்கு இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இந்த கோபம் நான் சாகுற வரைக்கும் போகவே போகாது. கண்டிப்பா போகாது. சந்திரா, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நாளைக்கு காலையில இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நேர்ல என்ன வர சொல்லிருக்காங்க.
ஏதோ 2-3 கையெழுத்து போடணுமா? எதுக்குங்க உங்களை இத்தனை தடவை அலைய வச்சிட்டு இருக்கானுங்க? தர்மா வேற வரலன்னு இன்னும் தோனி சொன்னா, அப்புறம் எப்படி தனியா போவீங்க? ஏன் சென்னைக்கு நான் தனியாவே போனது இல்லையா? அதுக்காக சொல்லலங்க, கூட துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்ல. நீங்க வேணா பாண்டித்துரையை கூட்டிட்டு போங்களேன். வேணாம், நானே போய்க்கிறேன். நான் போய் கடையை போட்டுட்டு சாவி எடுத்துட்டு வரேன். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily.